ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சந்தியா பிரகாஷ் லைஃப் ஸ்டைல் தமிழ். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எல்லாருக்கும் இனிய காதலர் தின நல்வாழ்த்துக்கள். ஹாப்பி வேலண்டைன்ஸ் டே. உங்களுக்கு அதுக்கு என்ன சம்பந்தம்னு கேட்காதீங்க, ஏன்னா நம்ம தாங்க செலிப்ரேட் பண்ணணும். ஓகே, இப்போ வேலண்டைன்ஸ் டேக்கு அதாவது அவருக்கு லீவு விழுந்துருச்சா இல்லை லீவு போட்டாரான்னு எனக்கு தெரியாது. இன்னைக்கு லீவு மொத்தத்தில். வேலண்டைன்ஸ் டேக்கு எங்கேயோ சர்ப்ரைஸாக கூட்டிகிட்டு போகிறாராமா. அது எங்கே அப்படின்றத பார்க்கலாம். நீங்களும் எங்கள் கூடயே கண்டினியூ பண்ணுங்க வீடியோவை. ரொம்ப டல்லாக தெரியுறேன், லைட்டாக மேக்கப் போட்டுக்கவா? போதும் இதுவே போதும். எல்லாத்துக்கும் தெரியும் நம்ம வந்து கலர் என்னன்னு. ஓகேவா? இல்லை, நான் மட்டும் நான் என்னங்க மேக்கப் போட போறேன். நிறைய பேர் இதையவே தான் கேக்குறாங்க. நம்ம அசி மாதிரி ஜஸ்ட் கிரீம் தான் அப்படின்னு ஒரு எஜி போடுவாங்க, அவ்வளவுதான், வேற ஒண்ணும் இல்ல. இல்ல அவங்க அப்படியே நம்பிர போறாங்க. இயற்கையாவே அழகு. வாங்க போய் பார்க்கலாம் என்னன்னு. ஏதோ தரமான சம்பவம் காத்துட்டு இருக்குன்னு நினைக்கிறேன். ஓகே, வாங்க போலாம். நான் வந்து வெயிலில் போகாமையே இருக்கிறதுக்கு என்னவோ எனக்கு ரொம்பவே கண்ணு கூசுதுங்க. எப்படி தான் வெயிலில் வேலை செய்கிறாரோ, பாவம் தாங்க அவர். அப்படியே பார்த்தீங்கன்னா எங்கள் ஊரில் ஜெகன் மெட்டல் மார்ட்டுன்னு இது தாங்க பெரிய எலக்ட்ரானிக் ஷாப், இங்கே தான் கூட்டிகிட்டு வந்திருக்காரு. எதுக்குன்றதை பார்க்கலாம் வாங்க. அந்த கடையில் பார்த்தீங்கன்னா உள்ள அந்த மரத்தில் ஒருத்தர் மேலே ஏறுவார் பார்த்தீங்களா, அது சிலை தான். அது அழகாக செஞ்சுருக்காங்க அந்த செட்டிங்ஸு. அங்கே நாங்கள் தேடி போன பொருள் கிடைக்கல. அதுக்கப்புறமா வசந்தன்கோ அங்கேயுமே நாங்கள் தேடி போன பொருள் கிடைக்கல. கடைசியில் இந்த கடையில் தான் இருந்துச்சு நாங்கள் தேடி போன பொருள். அப்படி என்ன வாங்கினோம் அப்படின்றத வீட்டுக்கு போய் காமிக்கிறேன். அது என்னன்றதை கண்டுபிடிச்சிருப்பீங்க ஆக்சுவலாக அதை பார்த்த உடனேயே. ஓகே, அதுக்குள்ளே ரொம்ப வெயிலாக இருக்குன்ட்டு ஜூஸ் குடிக்கலான்னு சொல்லி அங்கே வந்தோம் ஜூஸ் ஷாப்புக்கு. முலாம்பழ ஜூஸ் தான் ஆர்டர் பண்ணோம் 2. நான் குடிச்சு முடிச்சிட்டேன். அவர் 1 மணி நேரம் இன்னும் குடிச்சிட்டே இருக்கிறாரு பாருங்க. வெயிலில் போகிறதுனா வெயிலில் வேலை பார்ப்பாரு, ஆனால் வெயிலில் வண்டி ஓட்டணுன்னா சிரமம் அவருக்கு. ஓகே, குடிச்சு முடிச்சுட்டு வீட்டுக்கு போயிட்டு அது என்னன்றதை ஓப்பன் பண்ணலாம். ட்ரைபாடு தாங்க அது. இந்த படி வேற வச்சுட்டு இப்படி இருந்தனா இப்படி ஆகிட்டேன். இதை வச்சுட்டு தான் வீடியோ போட்டிருந்தேங்க. நான் லப்பர் பேண்டெல்லாம் போட்டு குச்சி வச்சு கட்டியிருந்தேன். என்ன கொஞ்சம் மிஸ் ஆகி போச்சு. இதை அதுலேயே ஒரு லப்பர் அந்து போச்சு. இதுக்காக தான் சரி வீடியோ எடுக்கிறதுக்கு பத்தாதுன்னு சொல்லி இது புதுசு வாங்கியிருக்குது. நல்லா இருக்குதான்னு சொல்லுங்க. அது திடீர்னு வேலண்டைன் டேக்கு வெளியில் கூட்டிகிட்டு போகிறேன் அப்படின்றாருன்னு பார்த்தா, ஆனால் பரவாயில்லைங்க, யூஸ்ஃபுல்லாக தான் வாங்கி தந்திருக்காரு. ஆனாலுமே எனக்கு ஒரே டவுட்டு. என்னடான்னு யோசிச்சுட்டே இருந்தேன். என்ன டவுட்டுன்னு கேட்குறீங்களா? கடுகுடப்பால காசு இருந்தாவே எனக்கு லோன் கட்டணும், இஎம்ஐ கட்டணும்னு எங்கிட்ட இருந்து வாங்கிட்டு போயவங்க தான் பார்ப்பாரு மேக்சிமம். என்னடா திடீர்னு நம்ம மேலே இவ்வளோ அக்கறை அப்படின்னு யோசித்தேன். என்னவா இருக்கும் அப்படின்னு யோசிச்சப்ப தான் காலையிலேயே என்னோட அக்கௌண்ட்டுக்கு 5000 வந்துருச்சுங்க. அதுதான் ரீசனா? அதுதான் வந்து 5000 மட்டும் ரீசன் இல்லை. இன்னைக்கு ரெஸ்ட், அதனால போயிட்டு வந்தோம். நம்ம அரசு அளித்த பணத்துல அதுலயும் செலவு பண்ணிட்டோம். ஓகே, சரி பரவாயில்ல. இருந்தாலும் வந்து அவரோட கொடுத்துருக்காங்க. அவரோட பர்பஸ்க்கு எடுக்காம எனக்காக வாங்கி இருக்கிறது சந்தோஷம் தாங்க. இருந்தாலும் எனக்காக வேலண்டைன்ஸ் டேக்கு இன்னொரு ஸ்பெஷல் கிஃப்ட் ஒன்று வாங்கி கொடுத்தாரு. அது வந்து இந்த காசுல இல்லை. நான் அது என்னங்கிறத காமிக்கிறேன். மாமா, இது எப்படி யூஸ் பண்றதுன்னு கொஞ்சம் சொல்லி கொடுக்குறீங்களா? எனக்கு அதெல்லாம் நம்மளுக்கு தெரிஞ்ச நம்ம தான் பெரிய யூடியூபர் ஆயிருமே. நம்ம ஒவ்வொன்றா கத்துக்க வேண்டியதுதான். அவ்வளோதான். இந்த ட்ரைபேட் கூட நான் வந்து மீஷோவில் ஆர்டர் பண்ணி தான் வாங்கினேன். அதாவது ஸ்டார்டிங்கில் இப்படி வச்சு எடுக்கிறது எதுவுமே வந்து ஒரு கரெக்டான ஒரு பிளேஸே இல்லை. அதனால் மீஷோவில் போய் பார்த்து இந்த ட்ரைபேட் ஆர்டர் பண்ணேன். அதுவும் அதோட நிலைமை ரொம்ப மோசமா இருக்கு பாருங்க. அதுக்குள்ள வந்து நானி படத்துல வர ஈக்கு ஒரு இறக்க வந்து நம்ம கீழே காமிங்க. நம்ம வில்லன் சுதீப் என்ன பண்ணுவாரு, பிச்சிருவாரு. அந்த மாதிரி ஒரு ரெக்கை காணோம். இது எப்படிங்க நிக்கி விழுந்துருது. அதனாலதான் இதுல என்ன ஐடியா பண்ணிருக்காரு பாருங்க. அதெல்லாம் வந்து எலக்ட்ரானிக் மூளைங்க அவருக்கு. என்ன ஐடியா பண்ணியிருக்காரு பாருங்க. யாருக்குமே வராது. படிக்குள்ள வந்து இந்த ரேஷன் அரிசி இருக்கு பாத்தீங்களா, அதைய கொட்டி
அதுக்குள்ளே வச்சுருக்காரு. நான் இதுதான் உண்மையிலேயே யூஸ் பண்ணிகிட்டு இருந்தேங்க இவ்வளோ நாளாகவே. அதாவது ரீல்ஸ் எடுக்கிறதுக்காகட்டும், லைவ் பேசுறதுக்கு, மெயினாக லைவ் பேசுறதுக்கு எங்களுக்கு இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. இந்த மாதிரி யாரெல்லாம் ட்ரைபேட் யூஸ் பண்ணியிருக்கீங்க அப்படின்னு சொல்லுங்க. அது மட்டும் இல்லை, அவர் இன்னொரு ஒர்க் பண்ணியிருக்காரு பாருங்க, கருவேப்பிலை குச்சி. ஏன்னா அது ஃபுல்லாகவே போயிடுச்சு. இன்னொரு விஷயம் என்னென்னா, இது உடஞ்சதுக்கு மெயின் ரீசனாக எங்கள் வீட்டில் ஒரு வாண்டு பையன் இருக்கான். ஆனால் எனக்கு இன்னுமே பயமாக தாங்க இருக்குது. அதாவது பரவாயில்ல, 200க்குள்ளே தான் வரும். இது வந்து நம்மளோட ரேஞ்சுக்கு பார்த்தீங்கன்னா 1200 போட்டு இந்த ட்ரைபாட் வாங்கினது ரொம்பவே ஓவராக தான் இருக்குது எனக்கே. ஏன்னா சேனலும் இன்னும் மானிட்டேஷன் ஆகலை, இவ்வளோ செலவு பண்ணிட்டோங்கிற மாதிரி ஓவராக தான் இருக்குது. இருந்தாலுமே என் பையன்கிட்ட இது எப்படி காப்பாற்ற போகிறோங்கிற பயம்தான் அதிகமாக இருக்குது. நீங்கள் என்ன சொல்கிறீங்க? அதுதான் எனக்கு இன்னும் அதிகமாக இருக்குது. அதுக்குள்ளே இதை செக் பண்ணி பார்த்துட்டு இருந்தேன், லைட் எரியுது. ஆனால் உண்மையிலேயே வந்து எனக்கு சிரிப்பாக தான் வருது இந்த கருவேப்பிலை குச்சி காமிக்கிறதுக்கு. இருந்தாலும் இதுவும் அவர் ரெடி பண்ணலன்னு வைங்களேன், ஃப்ரண்ட்டு காமிக்கிற பாருங்க, ரொம்பவுமே எனக்கு சிரமந்தான் பாருங்க. இப்படி தான் நாங்கள் ரப்பர் பேண்டெல்லாம் போட்டு இப்படி தான் யூஸ் பண்ணிட்டு இருந்தோம். அது கூட பார்த்தீங்கன்னா லாங் வீடியோவுக்கு இப்படி ஸ்லீப்பிங் லைனில் ஃபோனை வந்து வைக்க முடியாது. அதனால தான் மெயினாக நான் வாங்கினதே. பார்த்தீங்கன்னா நேராக மட்டும்தான் வைக்க முடியும், இது திருப்ப முடியாது, ரொட்டேஷன் ஆகாது. ஏன்னா டைட்டாக கட்டியிருக்கிறாரு. என் பையன் எடுத்து கீழே போட்டு தட்டி, எனக்கு அதுதான் மெயினாக கொஞ்சம் பயமாக இருக்குது. ஓகே, எனிவே எனக்கு பரவாயில்ல, இந்த வாங்கி கொடுத்தது ரொம்ப ஹாப்பிங்க. இதில் கொஞ்சம் இதுதாங்க நான் சொன்னேன் காஸ்ட்லி கிஃப்ட். எனக்கு இது ரொம்பவே காஸ்ட்லி. அதை விட காஸ்ட்லியான விஷயம் இப்போ பாருங்க. ஓகே, ஹாப்பி வேலண்டைன்ஸ் டே. ஹாப்பி வேலண்டைன்ஸ் டே. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். தேங்க்யூ. நன்றி.